நகரங்களில் சிறந்தது கோவை மாநகரம். எஜுகேஷன் ஒரு பெரிய சப்ஜெக்ட். கோயம்புத்தூரில் படித்தவங்க உலகம் பூரா இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. பிஎஸ்ஜி காலேஜ், இந்துஸ்தான் காலேஜ், ராமகிருஷ்ணா காலேஜ், அவினாஷிலிங்கம் காலேஜ், கற்பகம் யூனிவர்சிட்டி, இப்படி அடுக்கிட்டே போகலாம். ஜிஆர்ஜி ஸ்கூலு, ஜிஆர்டி காலேஜ், எஸ்எஸ்விஎம், சிஎஸ் அகாடமி, கேசர்ஸ், விவேகாலயா, பாரதிய வித்யா பவன் இருக்குது, கிகானி ஸ்கூல் இருக்குது. இந்த எஜுகேஷனல் சிஸ்டம் கோயம்புத்தூரோடைய ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன். சென்ட் மைக்கேல்ஸ் ஹை ஸ்கூல், அப்புறம் வீராசாமி முதலியார் பள்ளிக்கூடம் 1854 ராஜவீதி பகுதியில் வீராசாமி முதலியார்னு ஒருத்தர் தொடங்கினார். தமிழ் வழி கல்வி இன்னைக்கும் அங்கே இருக்கு. அது போலவே நீங்க கடத்தெரு பகுதியில் பார்த்தீங்கன்னா 1883 தொடங்கினது ஏஎஸ் ராமராவ் பிரைமரி ஸ்கூல். இந்த மாதிரி நிறைய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். காருண்யா காலேஜ் இருக்குது, ஈஷாவில் உள்ளே ஒரு காலேஜ் இருக்குது. நீங்கள் போர்டாக ஐசிஎஸ்சி இருக்குது, சிபிஎஸ்சி இருக்குது, சமச்சீர் இருக்குது, ஆங்கிலோ இண்டியன் ஸ்டேன்ஸ் ஹை ஸ்கூல் இருக்கு. 3 கேர்ள்ஸ் ஸ்கூல் ஒரே இடத்துல, செயின்ட் பிரான்சிஸ், செயின்ட் ஜோசப், செயின்ட் மேரிஸ். அதே ரோட்ல பிரசன்டேஷன் கான்வென்ட், ஃபாத்திமா கான்வென்ட், இப்படியா நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ். ராமகிருஷ்ணா டென்டல் காலேஜ், அப்புறம் விமென்ஸ் எஜுகேஷன்ல பிஎஸ்ஜிஆர் கிருஷ்ணமால் காலேஜ் ஃபார் விமன். அது போலவே நாக் அக்ரிடேஷன்ல ஹையா இருக்கிறது கொங்குநாடு காலேஜ். மெடிக்கல் காலேஜ் பாத்தீங்கன்னா கற்பகம்ல இருக்கு, இஎஸ்ஐ இருக்கு, அப்புறம் கேஎம்சிஎச் சம்பந்தப்பட்டதுல ஒன்னு இருக்கு, பிஎஸ்ஜியில் ஒன்னு இருக்கு. கோயம்புத்தூர் கவர்மெண்ட் தான் ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்கு. இத்தனை மெடிக்கல் காலேஜ். என்ஜினியரிங் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட என்ஜினியரிங் காலேஜஸ். நீங்க டிசைன் அப்படின்னு எடுத்துக்கணும்னா டிஜே அகாடமி ஃபார் டிசைன். எம்பிஏ படிக்கணும்னா அதுக்கும் பாரதியார் ஸ்கூல் ஃபார் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரனர் டெவலப்மெண்ட், பிஎஸ்எம்இடின்னு சொல்லி பாரதியார் யூனிவர்சிட்டியில் இருக்கு. பிஎஸ்சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இருக்குது. சிஏ படிக்கணும்னா எத்தனை ஆடிட்டர் ஆஃபீஸுக்கு உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு எக்கச்சக்கமா இருக்காங்க. அது போக டான்ஸ் பழகணுமா? நான் கேள்விப்பட்டது 135க்கு அதிகமான டான்ஸ் ஸ்கூல் கோயம்புத்தூர்ல இருக்குதாமா. எத்தனையோ டான்சர்ஸ் கலைமாமணி பட்டம் எல்லாம் வாங்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம கேட்டரிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்க என்ன பழக விரும்புறீங்களோ சொல்லிக் கொடுக்க ஆள் இருக்காங்க. வைர மதிப்பீடு பண்ணணுமா, தங்க மதிப்பு பார்க்கணுமா, அதை சொல்லிக் கொடுக்க கூட ஆட்களும் இன்ஸ்டிடியூஷன்ஸும் கோயம்புத்தூர்ல இருக்குது. கல்ச்சரல் எஜுகேஷன் வேணுமா, செக்யூலர் எஜுகேஷன் வேணுமா, திவ்ய பிரபந்தம், தேவாரம், திருவாசகம் படிக்கணுமா, அது சொல்லிக் கொடுக்க ஆள் இருக்காங்க. பகவத்கீதை சண்டே கிளாஸ் அட்டென்ட் பண்ணி வேணுமா, அதுக்கு இஸ்கான்காரங்க, ஹரே கிருஷ்ணா மூமெண்ட் காரங்க ஃப்ரீயாவே சொல்லி கொடுக்குறாங்க. இவங்க எல்லாம் ஸ்பிரிச்சுவல் ரிலிஜியஸ் எஜுகேஷன் எடுத்திருந்தாலும் ஃபவுண்டேஷனலி கான்ஃபிளிக்ட் இல்லாம இருக்கணுங்கிறத சொல்லி கொடுக்குறவங்கள தான் நம்ம இங்க லிஸ்ட் பண்ணியிருக்கோம். எத்தனை டைப்ஸ் ஆஃப் எஜுகேஷன், எத்தனை விதமான டீச்சர்ஸ், டியூஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஆன்லைன் ஆஃப்லைன், வெளிநாடு போய் படிக்கணுமா அதுக்கு ட்ரைனிங், இந்த டோஸ்ட் மாஸ்டர்ஸ் சொல்லுவாங்க, அது கூட இருக்கு. பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் எடுக்கிறவங்க அடிக்கிட்டு போகலாம். வேதாந்தம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஹர்ஷ வித்யா குருகுலம், அம்மாஜின்னு சொல்லி பூர்ண வித்யா, அவங்க இப்படி பல பேர் வேதாந்தம் சொல்லி கொடுக்குறாங்க. அது மாதிரியே நீங்க பாத்தீங்கன்னா வேத பாட்டசாலை, ஆர்எஸ்புரத்துல அன்னபூர்ணேஸ்வரி கோயில் ஒரு வேத பாட்டசாலை, இன்னொரு வேத பாட்டசாலை ஸ்ருங்கேரி சாரதாலயத்துல ரேஸ்கோஸ்ல இருக்குது. பஜனை பழகணுமா அது சொல்லிக் கொடுக்கறவங்க இருக்காங்க. இந்த சிவாஞ்சலி அன்னலட்சுமி ஃபேமிலிக்காரங்க அவங்க டான்ஸ் மியூசிக் எல்லாம் சொல்லிக் கொடுத்து வெளிநாட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு வராங்களாமா. இந்த மாதிரி ஒரு மியூசிக்கல் சாகா. நீங்க பியானோ பழகணுமா, வெஸ்டர்ன் கிளாசிக்கல் பழகணுமா, இந்த மாதிரி த வண்டர் ஆஃப் எஜுகேஷன் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா கோயம்புத்தூர்ல நிறையவே இருக்கு. நம்ம கோவைக்காக ராஜேஷ் கோவிந்தராஜலு.